வீட்டுல அம்மா அந்த கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடையை கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும். எனக்கும் மீனாவுக்கும் தொழில் போட்டி இருக்கு, அதனால இதை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ அவங்க கடையை தூக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு என்ன லாபம்? நாங்க 2 பேருமே ஒரே வீட்ல இருக்கோம், ஆனா எனக்கு அந்த வீட்ல மரியாதையே இல்ல. ஆட்டி ஒரு டைம் என் மேல பாசமா இருந்தாங்க, மீனா என் விஷயத்துல தலையிட்டு என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள எறும்பு போது கொடையிற மாதிரி எனக்கே ஆட்டம் காட்டுறேன். ஒரு தடவை என்னையே கம்மி விலைக்கு ஆர்டர் எடுக்க வச்சிட்டா. நானே அவளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் தான் இருந்தேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அவ அம்மா கடையை தூக்குனா அவளுக்கு வலிக்கும். இது செஞ்சா இந்த ஆர்டர் உங்களுக்கே நான் வாங்கி தரேன், ஆனா இந்த விஷயம் நான் சொல்லிதான் நீங்க பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன், என் பேரே வெளியில வந்ததில்ல. அது சரி, அப்படியே நானே மாட்டிட்டாலும் உன் பேரை சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. இப்போ வேலை ஆரம்பிச்சிடுறேன். நம்ம கடைக்கு ஒரு போர்டு வைக்கலாம்னு இருக்கேன். என்ன போர்டு? அதாம்மா ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுக்கறேன்ல. அக்கா, அந்த பிசினஸ் எப்படி போகுது? நிறைய ஆர்டர் வருது சீதா. அதான் நீங்க நம்ம கடைக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டோ போட்டு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு மீனா தாராளமா வெச்சுக்கோ. கோயிலே ஒரு வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? அவங்க வேலை தான் பாக்குறாங்க. என்ன பண்றாங்க? நாங்க கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கடை தோசை எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. சார், நீங்க பாட்டு பண்ணி கடை எடுக்கறீங்க, நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்திருக்குமா? கம்ப்ளைண்டா? என்ன சார் கம்ப்ளைன்ட் வந்திருக்கு? யார் கொடுத்திருக்காங்க? பொதுமக்கள் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கயா? இந்த கடையில தரமில்லாத பொருளா விக்கிறீங்க. பூவெல்லாம் பழைய வாடின பூவா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க விக்கிற தேங்காய் பழம் எல்லாம் கெட்டு போய் தான் இருக்குதான். சார் இது விஷயமா காலேஜ் சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். எத்தனை வருஷமா வச்சிருந்தா என்னப்பா? இந்த இடத்துக்கு நீங்க என்ன வரியா கட்டுறீங்க? உங்க கடையில பொருள் தரமான ஆக்ஷன் எடுக்க சொன்னா ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். தம்பி சொல்றது கேளுங்க. வேற தம்பி தம்பி. அந்த கரும்பு ஜூஸ் மிஷின் தூக்கு. சார், இதெல்லாம் ஏன் எடுக்க சொல்றீங்க? இதுக்கு சேர்த்து தான் கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. இந்த கடையில ஜூஸ் குடிச்சு சில பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. நீங்க ஜூஸ்ல கலப்படம் பண்ணிட்டதா சொல்லிருக்காங்க. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நாங்க இந்த தொழிலுக்கு உண்மையா தான் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேணா கிட்ட கேட்டு பாருங்க சார். இதெல்லாம் எதுவும் இல்ல சார். நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றேன். போய் மிஷின் என் புருஷன் உயிரோட ஏதோ இருக்கு. இதெல்லாம் தான் உழைச்சாரு. அவர் ஞாபகமா நாங்க வச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துறாதீங்க. அவர் காலோட என்ன போறீங்க சார்? இதெல்லாம் ரொம்ப அக்கறமா இருக்கு சார். அதே எப்படி சார் எங்க கடையில மட்டும் தப்பான பொருள் சொல்றீங்க? யார் சார் கம்ப்ளைன்ட் பண்றது? உங்களுக்கு அவசரம் பண்றீங்க? உனக்கு வழக்கம் சொல்றது ஏன் இல்ல? நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்தாலும் சட்டப்படி பாத்துக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஷினை தூக்கு. என்ன வேலை கேக்குறேன்? அரசாங்க ஊழியர் வேலை செய்ய விடாம தடுத்து சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பாத்து கேட்க சும்மா இருங்க சார். என்ன சார் நாங்க 10 மணி கடை வேலை பார்த்துட்டு இருக்கோம். சில ஒரு பூக்கடை கரும்பு ஜூஸ் அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் சார். உங்க அடியில ஏன் எப்ப எங்க காட்டுறீங்க? அதுக்கு கடையில கிட்ட போன பொருளா வைப்ப. கார்ப்பரேஷன்ல கம்ப்ளைன்ட் வந்தா பாத்து சும்மா இருப்பாங்க. நான் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஊட்டி உள்ள இருக்க சொல்லிடுவேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க. தொல்லையா போச்சு உங்களோட. இப்ப விடுறீங்களா இல்ல போலீஸ் வர சொல்லுங்க. நீ வாமா. யாரோ வேணும் பண்ணிட்டாங்க. எங்க தப்பு நடந்துருக்கு? இல்ல நம்ம கடை இருக்குமா எடுங்க சார். நீ கவலைப்படாதீங்க. கடை திரும்ப இங்க வரும் வாங்கலாம். சரிங்களா?